இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 11 ஜூலை 2024 வியாழக்கிழமை முதல் 17 ஜூலை 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு சுக்லபக்ஷ சஷ்டி, குமார சஷ்டி, அமர்நீதியார் குரு பூஜை. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம், நடராஜர் தரிசனம், ஷஷ்டி விரதம். 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு ஆனி சுவாதி, பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயன புண்ணிய காலம், சாக்ஷுஷம் அன்வாதி. ஸோ அன்னைக்கே சூரியன் மாறிடுறார். அதனால அன்னைக்கு தான் நமக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் 16ஆம் தேதி செய்து கொள்ள வேண்டியது. 17ஆம் தேதி புதன்கிழமை ஆடி பண்டிகை. அன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி என்கிறது நமக்கு 17ஆம் தேதி தான். ஆனால் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் 16ஆம் தேதியே செய்து கொள்ள வேண்டியது. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி நம்ம கிரக நிலவரங்களை நாம பார்த்தோம்னா, மேஷராசியில செவ்வாய், ரிஷபராசியில குரு, மிதுன ராசியில சூரியன், கர்க்கடக ராசியில புதன் சுக்கிரன், சிம்ம ராசியில சந்திரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ரநிலையில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 11ஆம் தேதி மதியம் 1:40 ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். இரவு 8:24 கன்னிராசிக்குள் சந்திர பகவான் செல்கிறார். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:06 துளாராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 16ஆம் தேதி மாலை 6:35 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் செல்கிறார். 6:30 சூரிய பகவான் கடகராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, எந்த பாவத்தில் இருக்கார், எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கார், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மிக முக்கியமாக ராசிநாதன் செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம், நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. தயவு செய்து எந்த குழப்பமும் அடையாதீங்க, அதுதான் மெயின். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய், பஞ்சமாதிபதி சூரியன் 2 பேரும் 9ஆம் இடத்தை பார்த்துடுறாங்க. ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தை நேரடி 7ஆம் பார்வையா பார்த்துடுறார். 4ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்த்துடுறது. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கொஞ்சம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் பிரிவதற்கான சூழல் அப்படிங்கிறது வராது. இப்போ நார்மலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் தான். மேஜராக பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும், சொல்ல முடியும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும்.
சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை நாம் உணரலாம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முடக்க நிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நேரத்தில் ராசிக்கு செவ்வாய் பகவான் வருகை தர இருக்கிறார். இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். பல வகையிலும் இருக்கக்கூடிய தொந்தரவு நிலை அதெல்லாம் விலகும். மெயினாக குரு மங்கள யோகம் ராசியில் நமக்கு உண்டாகிறது. ஸோ மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ரத்தம் சம்பந்தமான உரடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ரிஷபராசிக்கு இந்த நேரத்தில், அதாவது ஆடி மாதம் பிறக்குது நமக்கு 17, ஆடி மாதத்தில் வீடு ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 12 மாதத்துலேயுமே, அதாவது சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்குமே நமக்கு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். குடி போவதற்கு உகந்த நாட்கள் தான் நாம் பார்க்கணும். ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனியில் குடி போக மாட்டோம். ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி. ஆனால் சில பேர் கொஞ்சம் இந்த ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஆடி மாதத்தில் கூட குடி போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஆடி மாதத்தில் வாஸ்து நாட்கள் இருக்குது. ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த 4 மாதங்கள் தவிர மீதி 8 மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த 8 மாதங்களில் வாஸ்து நாட்கள் வரும். அதனால் சில பேர் போகிறாங்க. இன்னொன்று, ஆடி மாதத்தில் வாடகை வீட்டில் குடி போகலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமான முறையில் குடி போகலாம். எந்த விதமான சிக்கல்கள் குழப்பங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படுறது. எதிர்காலத்திற்கு தேவையான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தயவு செய்து எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. எல்லாமே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ரிஷபராசிக்குரிய பரிகாரம் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு எழுந்தருளுகிறார். அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் எழுந்தருளுகிறார். ஸோ இப்போ நமக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் நாம் முடிவெடுப்பதில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? நமக்கு ஒரு 6 வருஷம் பட்ட கஷ்டம். 2017 டிசம்பர்லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும் நமக்கு பட்ட ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம் அதை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் கூட உங்களுக்கு தீரும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய
சிக்கல்கள் எல்லாமே விலகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுலாம் போக வேண்டியிருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க, வாய்ப்புகள் கிடைச்சா போயிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த விவசாயிகள் அவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதம்னு சொன்னது நம்ம இந்த ஆடி மாதம் இப்போ பிறக்கிறது இல்லையா, அது மாதமே உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ஒரு வருடத்திற்கு பிறகு ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகும். சூரியன் புதன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கூட்டணி உருவாருது. 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, 11ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. மனசுல இருக்கக்கூடிய சஞ்சல நிலையெல்லாம் விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான மனநிலை நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெற போகிறது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். ஒரு விஷன், அந்த விஷனை நோக்கிய பயணம், தடங்கள் இல்லாத பயணம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகுது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு விலகும். மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தடங்கலாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். சுபகாரிய தடைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு மாறுறார். சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு மாறுறார். அவர் ராசியை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். நமக்கு இந்த சுபகாரியங்கள்ல நிறைய தடங்கல்கள் இருந்தது. முக்கியமா மண் சம்பந்தமான பிரச்சனைகள், வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட் வம்பு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள். முக்கியமா நீங்க சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கலாம். நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். 12ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போறாருன்னு பயப்படாதீங்க. சுபவிரய செலவுகள் உண்டாகும், அவ்வளவுதான். மற்றபடி பயப்படுற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயங்களும் நமக்கு இல்லை. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திருப்தி அளிக்கும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
139 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 5ஆம் இடம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு, 9ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 1.5 மாசமா நமக்கு செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருந்தார். பலவிதமான தடங்கல்கள் அப்படிங்கிறத விட எப்போதுமே ஒரு படபடப்பு, ஒரு முன்கோபம், பிடிவாதம், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் டென்ஷன், இந்த மாதிரி நமக்கு இருந்தது. இனிமேல் அதில் நல்ல மாற்றங்கள் வரும், கவலைப்படாதீங்க. யோகா பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். வீடு, பூமி, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். அது மாதிரி மேற்படிப்பெல்லாம் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம கிடைக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். லாப முன்னேற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோர்ஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ப்ரமோஷனும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும், அதில் சந்தேகம் வேண்டாம். சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு, தைரியமாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 4ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. அது மாதிரி 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி முக்கியமாக தாயாரினுடைய உடல்நிலை போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம், அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இனிமே நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த நேரத்தில் புது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? 100% ட்ரை பண்ணலாம். புது தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பான முறையில் ஆரம்பிக்கலாம். எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம், காலம் நமக்கு வந்தாச்சு. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில விலகும். முக்கியமா குடும்பத்தாருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு எழுந்தருளுகிறார். 9ஆம் இடம் பலமாகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் மாறுறார். ஒரு மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தைரியமான, தன்னம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். வம்பு, வழக்கு, கோர்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்க போகிறார்.
புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. நீண்ட நெடும் காலகட்டமாக மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். குழப்பங்கள் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எல்லா வகையிலுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நமக்கு விலகும். பல வகையிலும் ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறது. முக்கியமாக மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க போகிறது. ஒரு தர்ம சிந்தனை நமக்கு மேலும் வரவுக்கு குறைவு இருக்காது. நிறைய பேருக்கு நம்மளால தர்மம் பண்ண முடியும், நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், ஒரு உழைச்ச ஊதியம், இது எல்லாமே நமக்கு கிடைக்காம இருந்தது. இனிமே அதற்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு சுபகரிய செலவுகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். முக்கியமா விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான ஒருவருடன் நல்ல ஒரு உறவு நிலை மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களே, இந்த நேரத்துல மெயினா மனசுல இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். தேவையில்லாம மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கு. அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ. அதுவும் முக்கியமா குழந்தைகளை பத்தின ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயம் இருந்துட்டு அந்த பயம் எல்லாமே நீங்கிடும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களுமே மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க முக்கியமா இந்த மருத்துவத்துறை, அறிவியல், விண்வெளி, இது சம்பந்தமான, அப்புறம் இந்த ஃப்ளைட்டு சம்பந்தமான படிப்பு, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம நம்பலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்க போறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம், காலம். 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவான், கோச்சார சந்திரன் வரப்போறார். புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமான்னு ஆரம்பிக்கலாம். 100% ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு நிறைவா, அற்புதமா நமக்கு நடைபெறும். அதாவது இந்த காலகட்டம் என்னன்னா, கொஞ்சம் திட்டமிட்டு முன்கூட்டியே பல விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு பண்ணினோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா, அற்புதமா இருக்கும். அதனால
மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுணக்க நிலை, தேக்க நிலை எல்லாமே நமக்கு மாறும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. முக்கியமா சில பேர் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது மாதிரி சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். புளிப்பு கொஞ்சம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுக்கணும்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இந்த காலம் எடுத்துட்டோம்னா தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப பலமா நமக்கு அமைஞ்சிருக்கு. பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தொட்டதெல்லாம் துலங்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த பலவிதமான விஷயங்கள் எல்லாமே, மனக்லேசங்கள் எல்லாமே நமக்கு நீங்க போறது. இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும், நல்ல ஆரோக்கியத்தையும், மங்காத செல்வத்தையும், நலத்தையும், வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.